அவனால் முடியல பாவம். 100 வருஷம் கட்டி முடிச்சு பேழையை கட்டி இந்த விஷனை கொண்டு போனான்ல, அந்த அம்மா ஏற்றுக்கொண்டுச்சுல, குடும்பத்தை காப்பாத்துச்சுல, அதனுடைய விளைவு குடும்பமே காப்பாற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவம் இல்லையே. இன்னைக்கு குடும்பத்தை நம்ம உடைச்சிக்கிட்டுல இருக்கிறோம். இன்னைக்கு குடும்பம் 2 பெண் பிள்ளைகளை அவ்வளோ சோதமுக்குள்ள அவளை கரெக்டாக வளர்த்த தாய். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், சோதம் அளவுலாம் இன்னைக்கு கிடையாது, நமக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோமே ஒழிய அவ்வளவு மோசம் இல்லை இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், முடியாது, கஷ்டம், என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, எனக்கு அடங்க மாட்டேங்குது. ஏன் மாட்டேங்குது? வெரி சிம்பிள். நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து சொல்லி பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு கீழ்ப்படிய வைப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நாம முதல்ல இருக்கணுமே, வீட்டில் நாம இருந்து பார்க்கணுமே. நாம இன்னைக்கு இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நம்ம கொடுக்கறதில்ல. இன்னைக்கு பெற்றோர் ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி.